பார்ட்னர் அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கிற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்ப கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் எடுத்துக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும் போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்னாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகல. அக்கா விஜயை பத்தி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்க பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்ல. பொதுவா எங்க கட்சியை பத்தி யாரும் நாங்க களத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது முட்டாள்தனத்திலயும் முட்டாள்தனம். அந்த எங்க களத்துல இல்லைன்னு சொல்றது நாங்க களத்துல இல்லைன்னு. எங்க எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்க. அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில பேசுறாரு. எங்க பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்றாரு. அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்றாரு. அதை கேட்கிறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துற கூட்டங்களை வருதா? எங்க கட்சி களத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து தேர்தலுக்கு பார்ட்னர் அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கிற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்ப கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா? திருமாவளவன் எடுத்துக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும் போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்னாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகல. அக்கா விஜயை பத்தி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்க பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்ல. பொதுவா எங்க கட்சியை பத்தி யாரும் நாங்க களத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது முட்டாள்தனத்திலயும் முட்டாள்தனம். அந்த எங்க களத்துல இல்லைன்னு சொல்றது நாங்க களத்துல இல்லைன்னு. எங்க எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்க. அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில பேசுறாரு. எங்க பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்றாரு. அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்றாரு. அதை கேட்கிறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துற கூட்டங்களை வருதா? எங்க கட்சி களத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து